Praise the Lord. ஏசாயா 54 அதிகாரம் 8 அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம் மீது யார் அதிக பாசம் அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் நம் மீது உரிமை கொண்டு கோபம் கொள்ள முடியும். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம் மீது அதிக பாசம் கொண்டவராக, அன்பு கொண்டவராக, உரிமை கொண்டவராக உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்ட அன்பினாலே நாம் சில பாதைகள் தவறி போகின்ற பொழுது நம் மீது அவர் கோபம் கொண்டவராக நமக்கு தம்முடைய முகத்தை அவர் மறைக்கிறார். அதனால நாம் பல காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக நமக்கு இரக்கம் செய்யும்படியாக நம்முடைய மத்தியிலே அவர் கடந்து வரும் பொழுது நாம் அநேக ஆசீர்வாதங்களையும் தவறவிட்ட காரியங்களையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலேயும் நம்முடைய வாழ்க்கை அவரிடத்தில் அர்ப்பணித்து நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற வேளையிலே அவர் நமக்கு இறங்கி நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலேயும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனை ஆராதிக்க நம்மை விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மானி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன், அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால் அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் எங்களை தாழ்த்துகிறோம். ஒருவேளை உமக்கு ஆண்டவரே நாங்கள் பயம் இல்லாதவர்களாக நாங்கள் வழி தவறி போயிருந்தாலும் எங்களை ஒரு விசையாக மன்னிக்கும்படியாக உடைய அன்பின் கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு நம்முடைய மன்னிப்பை கட்டளையிட்டு நம்முடைய இரக்கத்தினால் எங்களை முடிசூட்டிக் கொள்ளும்படியாக உம்முடைய அன்பின் கரத்திலே எங்களை விட்டுக் கொடுத்து செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். நம்முடைய இரக்கத்தினாலே, நன்மையினாலே, கிருபையினாலே எங்களை நிறைத்து நீ நடத்தும்படியாக விட்டுக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.